விடியாத இரவுக்கு விடியல் தந்து விரிகதிராய் எழுந்திட்ட வீர சிங்கம் ஆரியரின் சூழ்ச்சிகளை உடை தெரிந்து ஆதிக்க வெறிதனை தகத்தெறிந்து சாத்திரத்து குப்பைகளை தூக்கி எறிந்து சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியதுதான் ஈரோட்டு பெருங்கிழவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியார் அவர்களின் பாசறையில் பயந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் எங்கள் அண்ணா. அண்ணா ஒரு உழவன், அண்ணா ஒரு தொழிலாளி, அண்ணா ஒரு முதலாளி, அண்ணா ஒரு கவிஞன், அண்ணா ஒரு சிற்பி, அண்ணா ஒரு நாடக நடிகர், அண்ணா ஒரு எழுத்தாளர், அண்ணா ஒரு பேச்சாளர், அண்ணா ஒரு தலைவன். அந்த தலைவன் தந்த நிதி எதற்குமே அஞ்சாத நிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, பாச நிதி. அவை முழிக ரெண்டும் கிளிக போல, முதுகு ரெண்டும் பலக போல, ஆட்டத்து குதிரை போல அஞ்சுகத்தா பெற்றெடுத்த முத்துவேலன் புத்திரனா, தஞ்சை தமிழ் வாசகனா, தானை தலைவன், தமிழக காவலன், டாக்டர் கலைஞர் கையிலே கழக கொடி பறக்குதடா, கம்பீரமா ஜொலிக்குதடா, கழக கொடி பறக்குதடா, கம்பீரமா ஜொலிக்குதடா. கருப்பு சிவப்பு வண்ண கொடி, காஞ்சி மன்னன் தந்த கொடி, கருப்பு சிவப்பு வண்ண கொடி, கழக கொடி பறக்குதடா, கம்பீரமா ஜொலிக்குதடா, கருப்பு சிவப்பு வண்ண கொடி, காஞ்சி மன்னன் தந்த கொடி, கருப்பு சிவப்பு வண்ண கொடி.